நரேந்திர மோடியின் 2 நாள் ஜப்பான் பயணம் நடைபெறவுள்ள நிலையில் ஜப்பானின் வர்த்தக பேச்சுவார்த்தையாளர் கடைசி நிமிடத்தில் அமெரிக்காவிற்கு திட்டமிடப்பட்டிருந்த தனது பயணத்தை ரத்து செய்துள்ளார். அமெரிக்காவில் ஜப்பான் $550 பில்லியன் முதலீடு செய்வது குறித்தும் கிடைக்கும் வருவாயை பிரித்துக் கொள்வது தொடர்பாகவும் பேச்சுவார்த்தை நடத்த திட்டமிட்டிருந்த நிலையில் இந்த பயணம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. என்ன விவரம் என பார்க்கலாம். பிரதமர் மோடி 4 நாள் பயணமாக ஜப்பான் மற்றும் சீனா செல்கிறார். ஜப்பானில் நடைபெறும் இந்தியா ஜப்பான் இரு நாட்டின் 15வது வருடாந்திர உச்சி மாநாட்டில் கலந்து கொள்கிறார். அப்போது ஜப்பான் பிரதமருடன் பேச்சுவார்த்தை நடத்துகிறார். இரு தலைவர்களும் பாதுகாப்பு, வர்த்தகம், தொழில்நுட்பம் மற்றும் பிராந்திய பாதுகாப்பு தொடர்பாக பேசுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது மோடியின் ஜப்பானுக்கான 8வது பயணத்தையும் அவர் பதவியேற்றதிலிருந்து ஜப்பான் பிரதமர் இஷிபாவுடனான முதல் முறையான சந்திப்பையும் குறிக்கிறது. இந்நிலையில் ஜப்பானின் வர்த்தக பேச்சுவார்த்தையாளர் ரியோஷி அகசாவா கடைசி நிமிடத்தில் அமெரிக்காவுக்கு திட்டமிடப்பட்டிருந்த தனது பயணத்தை ரத்து செய்துள்ளார். அமெரிக்காவின் வரி விதிப்பிலிருந்து தப்பிக்க ஜப்பான் அமெரிக்காவில் $550 பில்லியன் முதலீடு செய்யும் பேச்சுவார்த்தையை உறுதிப்படுத்துவதற்காகவும் முதலீட்டின் வருமான பிரிப்பு போன்ற தொகுப்பு நிதி விவரங்களை இரு நாடுகளுக்கும் இடையில் பேசுவதற்காகவும் அமெரிக்காவிற்கு பயணம் செய்ய திட்டமிடப்பட்டிருந்தது. இருப்பினும் அமெரிக்க தரப்புடன் ஒருங்கிணைந்து செயல்படும்போது நிர்வாக மட்டத்தில் விவாதிக்க வேண்டிய சில விஷயங்கள் இருப்பது கண்டறியப்பட்டது. எனவே பயணம் ரத்து செய்யப்பட்டுள்ளது என்று ஜப்பானிய அரசாங்க செய்தி தொடர்பாளர் யோஷிமாஷா ஹியாஷி கூறியதாக சொல்லப்படுகிறது. அமெரிக்காவில் $550 பில்லியன் முதலீடு செய்வதாக உறுதியளித்ததை அடுத்து அமெரிக்காவும் ஜப்பான் மீது இறக்குமதி வரிகளை முந்தைய 25% இருந்து 15% குறைக்க ஒப்புக்கொண்டதை அடுத்து ஜப்பானிய பேச்சுவார்த்தையாளரின் பயணம் திட்டமிடப்பட்டது. முன்னதாக அமெரிக்கா 90% லாபத்தை தக்க வைத்துக் கொள்ளும் என்று டொனால்டு டிரம்ப் கூறியிருந்தார். இருப்பினும் அமெரிக்க ஜனாதிபதியின் அறிக்கையை ஜப்பானிய அதிகாரிகள் மறுத்தனர். அவர்கள் முதலீடு பரஸ்பர நன்மைகளுக்கு உட்பட்டதாக இருக்கும் என்றும் வலியுறுத்தினர். பிரதமர் மோடியின் ஜப்பான் பயணம் உறுதியான நிலையில் ஜப்பானிய அதிகாரி ஒருவர் அமெரிக்காவுக்கு செல்லவிருந்த தனது பயணத்தை ரத்து செய்தது முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. ஜப்பானுக்கும் அமெரிக்காவிற்கும் இடையே முதலீடு குறித்தான பேச்சுவார்த்தை இது என்பதும் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது.